அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்டபிள்யூ கோர்ஸ் இத பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த எம்எஸ்டபிள்யூ கோர்ஸ் வந்து எம்எஸ்டபிள்யூனா என்ன? யார் யாரெல்லாம் படிக்கலாம்? ஸோ எம்எஸ்டபிள்யூ கோர்ஸுக்கு ஃப்யூச்சர் இருக்கா? வேல்யூ இருக்கா? இல்லையா? அது மட்டும் இல்லாம எம்எஸ்டபிள்யூக்கும் மத்த கோர்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? அது மட்டும் இல்லாம எம்எஸ்டபிள்யூல இந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் என்னது? ஸோ அதுக்கான ஸ்கோப் என்ன இருக்குது? ஸோ இது வெறும் ஒரு சோசியல் ஒர்க் ரிலேட்டடான ஃபீல்டு மட்டும் தான் முடியுமா? இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபீல்டுக்குள்ள போலாமா? அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோர்ஸஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வழக்கமாக நான் வந்து பிகாம், பிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு நான் எம்காம், எம்ஏ, எம்எஸ்சி இந்த மாதிரிலாம் நான் போகாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும். அதே மாதிரி எனக்கு வந்து நான் படிக்கும்போதே மற்றவங்களுக்கு அது நான் என்னுடைய வேலை வந்து மற்றவங்களுக்கு உதவியாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தீங்க அப்படின்னா எம்எஸ்டபிள்யூ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எம்எஸ்டபிள்யூ அப்படின்றது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 2 வருஷம் மாஸ்டர் டிகிரி. ஸோ இதோட யூஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டபிள்யூ யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஸ் மேஜராக நீங்கள் யூஜியில் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும், எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் எம்எஸ்டபிள்யூ கிராஸ் மேஜராக எடுத்து படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிஏ முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், பிகாம் முடிச்சிருக்கேன், பிஇ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் எம்எஸ்டபிள்யூவை எடுத்து படிக்கலாம். ஸோ ஓகே. அடுத்து வந்து நான் முன்னவே சொன்ன மாரி, மத்த கோர்ஸுக்கும் எம்எஸ்டபிள்யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 2 விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். ஒண்ணு வந்து நீங்க வந்து படிக்கும்போதே ஃபீல்டு ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ வீக்லி உங்களுக்கு வந்து 5 நாள் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து 4 நாள் வந்து காலேஜ் போவீங்க. 1 நாள் வந்து உங்களுக்கு ஃபீல்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் உங்களுக்கு இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? 2வது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க இது வந்து ஒரு சோசியல் ஒர்க் ஃபீல்டு அப்படின்றனால நீங்க வந்து எந்த என்ஜிஓ ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது வந்து கவுன்சிலிங் ரிலேட்டடா கவுன்சிலிங் சென்டர் அல்ல ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போதே உங்களுடைய ஒர்க் வந்து உங்களுக்கு மறைமுகமாவோ, நேரடியாவோ நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு உதவியாகவே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு திருப்தியை கொடுக்கும். நம்ம வந்து வேலை பார்க்கும்போதே ஒரு பெரிய திருப்தி கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சின்னதாவோ, பெரியதாவோ சிலருக்கு பெரிய அளவுக்கு அவங்களுடைய லைஃப் சேஞ்சிங்கான சில விஷயங்கள் கூட நம்மளால் நடக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரியான சமூக மாற்றம், தனி மனிதர் மாற்றம், அது மாதிரி ஒரு 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 தலைமுறை மாற்றம் கூட இந்த எம்எஸ்டபிள்யூ படிப்பு இந்த சோஷியல் ஒர்க் ஃபீல்டில் இருக்கிறனால உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்றது இந்த சோஷியல் ஒர்க் படிக்கும்போது அதில் வேலை பார்க்கும்போது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக தோணுது. ஏன்னா வெறும் பணம் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பணமும் வரும். நம்ம லைஃப்பில் லீட் பண்ணுறதுக்கான பணமும் நமக்கான சேலரியாக வரும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் நம்ம வந்து வேலை பார்க்கும்போது ஒரு உதவியாகவும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அடுத்து எம்எஸ்டபிள்யூக்கு ஸ்கோப் இருக்கா? இது வந்து வேல்யூ இருக்கா? அப்படின்ட்டு அந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது சோஷியல் ஒர்க்னு முடியுது. இதில் எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல சேலரி கிடைக்குமா? நம்ம லைஃப் லீட் பண்ணுற அளவுக்கு நமக்கான ஒரு ஒரு சேலரி பேஸ்டாக கொஞ்சம் நல்லா இருக்குமா? அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து எம்எஸ்டபிள்யூ ஜாயின் பண்ணும்போது என்னைய வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். தாமஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ரெஃபர் பண்ணும்போது நான் அவர்ட்ட இதே கொஸ்டின் கேட்டேன். சார் வந்து இது மாதிரி எம்எஸ்டபிள்யூ ஸ்கோப் இருக்கா சார்? ஃப்யூச்சர் இருக்குமா? அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்கிற வரைக்கும் சோஷியல் ஒர்க்கருக்கான தேவை, எம்எஸ்டபிள்யூக்கான தேவை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக இந்த உலகத்தில் எப்பயுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்க வரைக்கும் சோஷியல் ஒர்க்கருக்கான தேவையும், எம்எஸ்டபிள்யூக்கான தேவையும் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அது உண்மை தானே. ஸோ அதாவது நம்ம வந்து என்ஜிஓ ஃபீல்டு அப்படின்றது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தானே என்ஜிஓ அப்படின்றது. ஸோ கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நான் கவர்மெண்டலும் இருக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கு எப்போயுமே ஃப்யூச்சர் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஹெச்ஆர் போனாலும் சரி, கம்பெனிஸ் வந்து இல்லாமல் எப்போயுமே இருக்காது. ஸோ கம்பெனிஸும் இருக்கும். அதே மாதிரி என்ஜிஓ ஃபீல்டும் எப்போயுமே டவுன் ஆகாது. ஸோ அதே மாதிரி 3வது ஹாஸ்பிட்டல் ஃபீல்டும், அதாவது கவுன்சிலிங்கும் எப்போயுமே டவுன் ஆகாது. ஓகே. எப்போயுமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபீல்டு தான் இந்த எம்எஸ்டபிள்யூ.
ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா ஸ்பெஷலாக நீங்கள் இந்த இந்த இதில் வந்து நான் வந்து கவனம் செலுத்தி படிக்க போகிறேன், இந்த ஃபீல்டில் நான் போகிறேன் அப்படின்றதுக்கு தான் அந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மெயினாக 3 ஸ்பெஷலைசேஷன் எம்எஸ்டபிள்யூவில் இருக்குது. அதில் முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிடின்னு சொல்கிறது ஷார்ட்டாக. ரெண்டாவது வந்து மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக், இதை வந்து எம்என்பி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகேவா? ஸோ எம்பிஏ ஹெச்ஆரும் இருக்குது, எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆரும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ஜிஓ ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் எடுத்து படிக்கிறவங்க என்ஜிஓ ஃபீல்டுக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் எம்என்பி படிக்கிறவங்க கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஹாஸ்பிட்டல் அல்லது கவுன்சிலிங் சென்டர், டிஎடிக்ஷன் சென்டர், இந்த மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டடாக சைக்காட்ரிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எம்என்பி எடுத்து படிச்சிங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர் படிச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கம்பெனிஸில் நீங்கள் ஹெச்ஆராக போவீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெஷலைசேஷன் பேஸ் பண்ணி நான் இன்னொரு வீடியோவும் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். எதெல்லாம் படித்தா இந்த இப்போ எம்என்பி படித்தா இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே மட்டும்தான் போக முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்டபிள்யூ அப்படின்றது எனக்கு கம்ப்ளீட்டாக புரியல. சோஷியல் ஒர்க்குன்றாங்க, என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும், நமக்கு எந்த மாதிரியான வேலைகள்லாம், எந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் நம்ம வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இந்த 3 ஸ்பெஷலைசேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை இருக்கும். ஓகே? ஸோ வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்னா நான் சொன்னது வந்து என்ஜிஓ ஃபீல்டு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து என்ஜிஓஸுக்குள்ளே போகலாம். நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய என்ஜிஓஸுக்குள்ளே நம்ம வந்து எம்எஸ்டபிள்யூ சிடி முடிச்சுட்டு அல்லது நீங்கள் எம்எஸ்டபிள்யூ டேக்கை வச்சு நீங்கள் வந்து என்ஜிஓ ஃபீல்டுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ இந்த என்ஜிஓஸுக்குள்ளே என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ என்ஜிஓஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் என்ஜிஓஸ் இருக்குது. லோக்கல் லெவலில் என்ஜிஓஸ் இருக்கும், அதாவது டிஸ்ட்ரிக்ஸ் வைஸில் மட்டும் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஒரு 1-2 பிளேஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் வச்சுட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஹெட் ஆஃபீஸ் வச்சுட்டு தமிழ்நாட்டில் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ் இருக்குது. அடுத்து வந்து நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ், இது அப்படியே வந்து ஒரு மும்பையிலையோ டெல்லியிலையோ வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2-3 ஸ்டேட்ஸில் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து நேஷ்னல் லெவல் என்ஜிஓஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி என்ஜிஓஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ஜிஓஸ் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் வந்து யூகேலேயோ யூஎஸ்லேயோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கும். அவங்க வந்து இந்தியாவிலையோ இல்லாட்டி வேறு ஏதாவது 4-5 கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் என்ஜிஓஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி வரும். ஓகே? ஸோ லோக்கல் என்ஜிஓஸ்னால் அதுக்கேற்ற சேலரி வரும். ஸோ இன்டர்நேஷ்னல் என்ஜிஓஸ்னால் சேலரி இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஓகே? ஸோ இந்த சேலரி பேஸாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் என்ஜிஓஸ் போனோம் அப்படின்னா நிறைய சேலரி வந்து வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவல் என்ஜிஓஸ்னால் சேவ் த சில்ட்ரன், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பில்கேட்ஸோட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மேஜிக் பஸ் இந்தியா ஃபவுண்டேஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் என்ஜிஓஸ். ஓகே? ஸோ இது மாதிரி நிறைய என்ஜிஓஸ் இருக்குது இன்டர்நேஷ்னலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்ஜிஓஸ். இந்த மாதிரி என்ஜிஓஸ்லாம் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிது அப்படின்னா நல்ல சேலரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ஜிஓ ஃபீல்டை பொறுத்தவரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்னு ஒன்று தனியாக இருக்குது. அதாவது கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சொசைட்டி சோசியல் ரெஸ்பான்சிபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஃபண்டை வந்து இந்த சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இந்த சிஎஸ்ஆர் அவங்களுடைய சொசைட்டிக்கு வந்து திரும்ப செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டு ஒவ்வொரு கார்ப்பரேட்டும் ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேயும் யாரை ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ முடித்தவங்க தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுலேயும் நல்ல சேலரி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. சிஎஸ்ஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்குது, பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ட்லே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎல் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கார்ப்பரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தனியாக ஃபவுண்டேஷனாக வந்து சில கம்பெனிஸ் வந்து இப்போ ஃபவுண்டேஷனாக அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து பண்ணுவாங்க. ஐசிஐசிஐ ஃபவுண்டேஷன், எஸ்பிஐ ஃபவுண்டேஷன், இந்த மாதிரிலாம் ஆரம்பித்து பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய என்ஜிஓஸ்கிட்ட அவங்க வந்து ஃபண்டை கொடுத்துருவாங்க. ஃபண்டை கொடுத்துட்டு அவங்க ரிப்போர்ட் மட்டும் மந்த்லி ஆர் இயர்லி வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நெஸ்ட்லே, ஆரக்கல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய மற்ற என்ஜிஓஸ்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி இதிலலாம் உங்களுக்கு வேலை எம்எஸ்டபிள்யூ முடிச்சிங்க அப்படின்னா வேலைக்கு நல்லா ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இருக்கிறதுலே
ரொம்ப காம்படிஷன் கம்மியாக இருக்கிற ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ஜிஓ ஃபீல்டு தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜிஓஸில் போனீங்க அப்படின்னா ஒரு 75% 70% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்எஸ்டபிள்யூ முடிக்காதவங்க தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. சரிங்களா? ஒரு மீதி இருக்கக்கூடிய 30% தான் எம்எஸ்டபிள்யூ முடித்தவங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இதனால் இந்த ஃபீல்டில் நல்ல பிரகாசமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர்லேயும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, என்ஜிஓ ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்கன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கவுன்சிலிங் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா, சைக்காட்ரி ரிலேட்டடாக கவுன்சிலிங் போகணும் அப்படின்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவுன்சிலிங் சென்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் அடிக்ஷன் சென்டர்லாம் இருக்கும்ல, இந்த ட்ரக்ஸு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுலேருந்து அவங்கள விடுவிக்கிற மாதிரியான கவுன்சிலிங்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அது ரிலேட்டடாக போகலாம். அதே மாதிரி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அங்கே வந்து கவுன்சிலிங் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலர் கேட்பாங்க, சோசியல் ஒர்க்கராக பொசிஷனுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பிஹெச்சிஸ் அந்த மாதிரி இதிலலாம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரெயின் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தனியாக கவுன்சிலிங் சென்டரே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஹெச்ஆர் ஃபீல்டு. இந்த ஹெச்ஆர் ஃபீல்டை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஸோ கம்பெனிஸில் ஹெச்ஆருக்கான தேவைகளும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் அல்லது எம்பிஏ ஹெச்ஆர் ஒரு எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பெண்கள் நலன் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸு, இந்த மாதிரி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா எம்எஸ்டபிள்யூ முடித்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எம்எஸ்டபிள்யூ முடிச்சிங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையுமே நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. நார்த் இந்தியாஸ்லேயும் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே நிறைய வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நீங்கள் வந்து லிங்க்டின்ல ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நார்த் இந்தியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட 150 வீடியோ போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய இதில் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் 150 வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஜாப்ஸ் வந்து ஒரு வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் 2 ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட 150 வீடியோ வந்து நம்ம இதில் போட்டிருக்கேன். சரிங்களா? நம்ம சேனல்லையே. ஸோ அவ்வளோ ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கில்ஸை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எம்எஸ்டபிள்யூ எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கவங்கள்ட்டையும் நீங்கள் ஒரு தடவை இந்த ஃபீல்டில் இருக்கவங்கள்ட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா எம்எஸ்டபிள்யூ ஜாயின் பண்ணுங்கள், சோஷியல் ஒர்க்கராக மாறுங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஓரளவுக்கு எம்எஸ்டபிள்யூ பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச ரிப்ளை நான் பண்ணுறேன். தேங்க்யூ.